அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த வெள்ளிக்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை காணும்படி எங்களுடைய கண்களை விழிக்கச் செய்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே, எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாம் இந்த வெள்ளிக்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு நம்முடைய கண்களை திறந்த தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் உங்கள் அனைவருக்கும் இந்த ஆயத்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் நாம் தேவ சத்தியத்திலிருந்து நீதிமொழிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை எப்படி பாதுகாக்கிறார் என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று நீதிமொழிகள் 14:12 சொல்லியிருக்கிறார். மனிதன் தன்னுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்காமல் தன்னுடைய ஞானத்தின்படி, தன்னுடைய கல்வியின்படி, தம்முடைய அறிவின்படி அவன் எதை செய்ய முயல்கிறானோ அது அவனுக்கு நன்மையாக தோன்றும். ஆனால் அதனுடைய முடிவு மரணத்தை கொண்டு வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதே வாக்கியத்தை நாம் நீதிமொழிகள் 16:25 வாசிக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது இந்த 14வது சங்கீதத்தில், நாம் நம்முடைய சொந்த வழியில் நடவாமல் தேவனை சார்ந்து அவரிடத்தில் ஆலோசனை கேட்டு நடக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். இரண்டாவது, யாரெல்லாம் பின்வாங்குகிறார்களோ அவர்களுக்கு என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்? பின்வாங்கும் இருதயமுள்ளவன் தன் வழிகளிலேயும், நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான். அதாவது தன் சுய இச்சைக்கேற்று நடக்கிற மனிதன் அவனுக்கு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படி நடப்பான். இரண்டாவது, நல்ல மனுஷன் தன்னிலே தானும் திருப்தி அடைவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நல்ல மனுஷன் என்று சொல்லும்போது தேவனை சார்ந்து ஜீவிக்கிற, தேவனுடைய ஆலோசனைப்படி நடக்கிற பிள்ளைகள், இருவருக்கும் சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் தேவனை சாராது தன்னுடைய சுய வழியில் நடக்கிற மனுஷனுக்கு சந்தோஷம் கிடைக்கும், ஆனால் முடிவு அது நல்லதாக இருக்காது என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் தேவன் மீது நம்பிக்கையாக இருப்பார்கள். அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் என்று சொல்லுகிறார். நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நம்முடைய வாழ்க்கை இருக்கும்போது மரண கண்ணிகளுக்கு நாம் தப்பலாம். அதாவது மரணத்தின் பள்ளத்தாக்கிலிருந்து நம்மை தப்புவதற்கான பலத்தை ஆண்டவர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்திலே நாம் கர்த்தரோடு நம்முடைய ஜீவிதத்தை ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நன்மைகளை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரிக்கொள்ளப்படுவான், நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன்.
துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரிக்கொள்ளப்படுவான். நீதிமானோ தன்னுடைய நம்பிக்கையிலே அவன் மரணத்திலும் ஆண்டவர் என்னை மாற்றுவார், என்னை மடிய வைக்க மாட்டார் என்ற நம்பிக்கை அவனுக்கு காணப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அளவுக்கு தேவனுக்குள் இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். சுஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கு. யாரெல்லாம் ஆரோக்கியமாக வாழ ஆரம்பிக்கிறார்களோ அது அவர்களுக்கு சரீரத்திற்கு ஜீவனை கொடுக்கும். பொறாமையோ எலும்பை உருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை யார் மீது நாம் பொறாமை கொள்ளக்கூடாது என்கின்ற சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். நீடிய சாந்தமுள்ளவன் மிகுந்த புத்திமான், முற்கோபியோ புத்தியீனத்தை அவன் விளங்க பண்ணுகிறான். முற்கோபி என்று சொல்லும்போது பேசிக்கொண்டு இருக்கும்போது திடீரென்று உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிற ஒரு அனுபவம். அந்த அனுபவமுடைய பிள்ளைகள் தன்னுடைய புத்தியினத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தைகளின் பலன் நம்மை எப்படி பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. யாரெல்லாம் தீமை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தவறு செய்கிறவர்களை அவர்கள் உருவாக்குகிறார்கள், அவர்களும் உருவாகிறார்கள். ஆனால் நன்மை செய்கிறவர் பிள்ளைகளோ, நன்மை யோசிக்கிற பிள்ளைகளோ, அவர்களுக்கு கிருபையும் சத்தியமும் அவர்களுக்கு கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த நீதிமொழிகளின் புத்தகத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் இதுதான். எந்த நிலையிலும் ஆண்டவரை முன்வைத்து நாம் செய்கிற சகல பணிகளும் ஆசீர்வதிக்கப்படும். தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கிற நம்முடைய வாழ்க்கை இன்னும் செழிப்பாகும். நம்முடைய பிள்ளைகளும் நல்ல சித்தி பெறுவார்கள். பொறாமை எண்ணம் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு அவர்களுடைய சரீரத்தின் ஒடுக்கம் அதிகமாக இருக்கும், எலும்புகள் எல்லாம் உலன்று போகும். நன்மையை யோசிக்கிற பிள்ளைகளுக்கோ ஆண்டவர் சத்தியத்தையும் கிருபையும் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த நற்குணங்களை நாம் பின்பற்றி எந்த நிலையிலும் பிறருக்கு விரோதமாக செயல்களை செய்யாதபடி நம்மை காத்து கொள்ளக்கூடிய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்கும் சங்கடங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்வோம். ஆண்டவர் நமக்கு துணையாக இருப்பார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வாழ்க்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு சுபிட்சமாக வாழ விரும்புவீர்கள் என்றால் என்னோடு கூட வாருங்கள், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய சத்திய எழுத்துக்களை உம்முடைய வேதத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட ஆலோசனை, நாங்கள் எதை செய்தாலும் உம்மை முன்வைத்து உம்முடைய ஆலோசனைப்படி செய்ய நாங்கள் கற்றுக்கொண்டோம். உமக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்கு நல்ல ஈவை கொடுக்கும் என்பதை கற்றுக்கொண்டோம். தீமையை யோசிக்கிற பிள்ளைகளுடைய வீட்டில் சாபம் தங்கி இருக்கும் என்று யோசித்தோம். நன்மையை யோசிக்கிற பிள்ளைகளுக்கு கிருபையும் சத்தியமும் கொடுப்பீர், அவருடைய பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று படித்தோம். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த அனுபவத்திலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று நீங்கள் தேவ சமூகத்தில் ஒரு பொருத்தனை செய்து பாருங்கள். உங்களுக்கு நாளைய தினம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்பதை அனுபவம் உங்களுக்கு சொல்லும். கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் அனைவரும் இந்த நல்ல பாதையில் நடந்து நமக்கு வழிகாட்டியாக நம்முடைய தேவன் முன்னும் பின்னும் நம்மை பாதுகாப்பதற்கு அவருடைய தூதர்களை அனுப்புகிறார். இந்த அனுபவத்தோடு
இந்த நாளின் வாழ்க்கையை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த ஆயத்த நாளை நாம் கர்த்தருக்கு உகந்த நாளாக ஆசீர்வதித்து தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கைக்கு அனுகூலமாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.